வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல வதந்தி 2 அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். சீசன் 1 விட எனக்கு என்னமோ சீசன் 2 தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சீசன் 1 பொறுத்த வரைக்கும் எஸ்ஜே சூர்யா லீடா பண்ணிருக்காரு. இதுல சசிகுமார் லீடா பண்ணிருக்காரு. நான் பிளாட்டை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் ஆயிடும். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிச்சயமா உங்களுக்குமே பிடிக்கும். சீசன் 1 பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா பேருக்கு தான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. மற்றபடி அது வேற கதை, இது வேற கதை. ஆக்சுவலா இதோட செகண்ட் பார்ட்டை நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போடுறேன். இந்த வீடியோவை நீங்க காலையில பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோவை நான் ஈவினிங் குள்ள எப்படியாவது போட்டுறேன். கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும். எந்த ஒரு இடத்தையும் ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறத நமக்கு காட்டுறாங்க. யாரு என்னன்றது தெளிவா தெரிய மாட்டேங்குது. கத்திய வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நபர் இருக்கார்ல, ஒருத்தரை தண்ணிக்குள்ள முக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சோ இவர் இறந்து போயிட்டாரா என்னன்றதெல்லாம் தெளிவா நமக்கு தெரியல. இங்கதான் வதந்தி 2ன்ற வரி டைட்டில போடுறாங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அது என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 8 வழி சாலை வேணான்னு சொல்றாங்க. ஆனா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி நிலைமையில மத்திய அரசை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஆரம்பிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அது அடிக்கல் நாட்டு விழான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்றதுக்காக வராரு. அப்ப தோன்ற வேலை நடக்குது பாத்தீங்களா. அப்படி தோன்றதுல ஒரு எலும்பு கூட அந்த இடத்துல வந்துருது. ஏதோ ஒரு டெட் பாடியோட எலும்பு கூட கிடைச்சிருது போல. இத பாக்குறவரு ஷாக் ஆன மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. வேணுட்டே ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இஷ்யூவா மாறிடுது. இப்ப நியூஸ்ல முழுக்க இத பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸுக்காக கோர்ட்டுக்கு போயிருப்பாரு. இப்ப அவரை கூப்பிடுங்கன்னு ஜட்ஜி லேடி சொல்லும் போது அவர் அந்த சமயம் பார்த்து நமாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேரு மூசா அப்படின்றது. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஜட்ஜ் இருக்காங்கல்ல, கேஸை ஒத்தி வச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி மீடியாக்காரங்க பேசிக்கிறத காட்டுறாங்க. 8 வழிச்சாலை வரணுமா வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. அதை பத்திலாம் பெருசா நம்ம மூசா கண்டுக்க மாட்டாரு. நம்ம வேலையை மட்டும் பார்ப்போன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. மூசாக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் குழந்தை பிறக்காம இருக்கு. இப்பதான் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில கூட இருந்து பார்க்கணும்ல. ஆனா இவருக்கு பனிஷ்மெண்ட் டியூட்டி மாதிரி கிடைச்சிருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. மதுரையில இருக்க ஒரு ஸ்டேஷன்ல தான் இவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறது தெரிய வருது. எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பேசி பழகிட்டுலாம் இருக்காரு. இப்போ ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்குல்ல, அதை பத்தி மீடியாவை சேர்ந்தவங்க எஸ்பி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி எஸ்பி சொல்றாங்க. இப்ப எஸ்பி இருக்காங்கல்ல, மூசாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த கேஸை எடுத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. மேடம், ஏற்கனவே நான் பனிஷ்மெண்ட் டியூட்டில இருக்கேன். இந்த மாதிரி சமயத்துல இந்த கேஸை எடுத்து நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன இதையே காரணமா சொல்லி வேலையை விட்டு தூக்க கூட வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு வேணான்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். என்ன பிளேம் வந்தாலும் சரி நான் எடுத்துக்கிறேன். நீங்க எனக்காக இந்த கேஸை எடுத்துக்கணும். உங்களை பத்தி கவனிச்சுதான் உங்களை கூப்பிட்டு இந்த கேஸை தரேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை சால்வ் பண்ணிட்டா பனிஷ்மெண்ட் டியூட்டி சீக்கிரமா முடியும்ல. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. ஆனா எனக்காக ஒருத்தனை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும் போது இந்த எஸ்பியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவரோட ஹெல்ப்புக்காக ராமர்னு ஒருத்தரை கூப்பிடுறாரு. இவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவரா இருப்பாரு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல எஸ்ஜே சூர்யா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவரா இருப்பாரு. அந்த சீரீஸ்ல எஸ்ஜே சூர்யாவோட பேரு விவேக் அப்படின்றது. விவேக் கூட சேர்ந்து நீ ஒரு கேஸை சால்வ் பண்ணல, இந்த கேஸ்ல எனக்கு சப்போர்ட்டிவா இருன்னு மூசா கேட்கும் போது ராமரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. என்ன கேஸ்ன்னு கேட்கும் போது எலும்பு கூடு கிடைச்சதுல அந்த கேஸை தான் சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த கேஸா? அது ரொம்ப குழப்பமான கேஸால இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா, குழப்பமான கேஸ். அதனால தான் உன்னை உதவிக்காக கூப்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப எலும்பு கூடு கிடைச்சது பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு பாக்குறாங்க. அது 2.5 வருஷம் பழைய எலும்பு கூடு அப்படின்றது தெரியுது. ஆணோட எலும்பு கூடா பெண்ணோட எலும்பு கூடான்றது கூட இவங்களுக்கு தெரியல. கொலையா இருக்குமா இல்ல தற்கொலையா இருக்குமா என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பயங்கரமா டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி டாக்டரை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த எலும்பெல்லாம் கொஞ்சம் நொறுங்கி தான் கிடைச்சிருக்கும். இதை தாண்டி கையே இல்லாம தான் அந்த எலும்பு கூடு கிடைச்சிருக்கும். டாக்டர், ஏற்கனவே கை போனவர் இறந்து போயிருக்காரா இல்ல கொலை பண்ணும் போது கையை வெட்டி கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லங்க, அது கூட எங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியலன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இப்ப எதுவுமே கிடைக்காம நம்ம எப்படி இந்த கேஸ் ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கழிவுலாம் போறதுக்கு வழி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வழியில தான் அந்த எலும்பு கூட கிடைச்சிருக்கும். சோ இதுக்கு முன்னாடி அந்த இடமா தான் இருந்திருக்கு. அதனால தான் நமக்கு கொஞ்சம் மலம்லாம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, மேடம் கை இன்னும் கிடைக்காம இருக்கு, அந்த இடத்தை தோண்டணும், பர்மிஷன் தாங்கன்னு கேட்கும் போது ஓகே நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி எஸ்பி மேடமும் ஏத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் தோன்ற வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் கை கிடைக்கல, கை எங்கேயாவது இருக்கான்றதை செக் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க போல. இப்ப மணின்னு ஒருத்தர் இருக்காருல, நிறைய மாட்டெல்லாம் புடிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே மணிக்கு கைய தட்டுறாங்க. நீலான்ற ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, மணியை ரசிச்சு பாக்குறா. லைட்டா மணியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. மணியை பொறுத்த வரைக்கும் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேரு பிரபா, இன்னொருத்தனோட பேரு சுந்தர் அப்படின்றது. சுந்தரை பொறுத்த வரைக்கும் இவங்களை விட வயசு கொஞ்சம் கம்மியான பையனா தான் இருப்பான். மணி மாடெல்லாம் சூப்பரா புடிச்சாருல, அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இந்த மணி ரொம்பவே முக்கியமான கேரக்டர். அவரோட ஃப்ரெண்டான இந்த பிரபாவும் ரொம்பவே முக்கியமான கேரக்டர். இந்த மணி மாடு புடிச்சாருல, அதை பத்தி பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. நீலான்ற பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, பேட்டி எல்லாம் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. வேலையை பார்க்காம போனை தான் யூஸ் பண்ணுவியான்ற மாதிரி அம்மா திட்டுறாங்க. இவங்க பெருசா கண்டுக்காம போனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட அண்ணன் வராருன்னு தெரிஞ்சோன்னே இவங்களுமே போனை வச்சுட்டு அமைதியா வேலை பார்க்கறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. பரவாயில்ல, அண்ணன் மேலேயாவது பயம் இருக்கேன்ற மாதிரி அம்மா கிண்டல் பண்றாங்க. இப்ப ஸ்கூல்ல 2 பொண்ணுங்க டான்ஸ் பண்றாங்க. இதுல ஒரு பொண்ணு மணியோட தங்கச்சியா இருப்பா. அந்த தங்கச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது யாரையோ கவனிக்கிறா போல. அப்படி கவனிச்சவ கொஞ்ச நேரம் ஷாக் ஆன மாதிரி ஸ்டெப் எல்லாம் சரியா போட மாட்டா. அதுக்கப்புறம் சுதாரிச்சு ஸ்டெப் எல்லாம் கரெக்டா போடுறா. இவன் நடுவுல கொஞ்சம் சொதப்பிட்டால, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ சொதப்புனது பெருசா தெரியலடி, இதுக்காக ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி டீச்சர் ஆறுதல் சொல்றாங்க. இவளோட ஃப்ரெண்டா பூர்ணின்னு ஒருத்தி இருக்கா. நீ சொதப்புனதெல்லாம் பெருசா தெரியல, ஆமா எதுக்காக திடீர்னு நடுவுல சொதப்புன, யார பார்த்த அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்ட் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலா இருக்காங்கல்ல, எப்படியோ மணியோட நம்பரை எடுத்துடுறாங்க போல. இப்ப மணிக்கு கால் பண்றாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி மணி பேசுறாரு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிடிச்சிருக்கா, நீங்க யாருன்ற மாதிரிலாம் மணி கேட்கும் போது இவங்க பயத்துல காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோவும் டீமும் தோண்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு இன்னொன்னு எலும்பு கூட கிடைக்குது. அதே மாதிரி அந்த கையும் கிடைச்சிருது. இன்னொன்னு எலும்பு கூட கிடைச்சதா சொன்ன பாத்தீங்களா, அது கையில ஒரு வளையல் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. வளையல்னு சொல்ல முடியாது, காப்பு மாதிரி இருக்கு. வெள்ளி காப்பு மாதிரி தான் இருக்கு. சரி, இந்த டிசைனை வச்சு விசாரிக்கலாம்ன்ற மாதிரி ஒவ்வொரு கடையா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்க ஆளுங்க தான் இப்படி டிசைன் பண்ணுவாங்க, அந்த ஏரியால விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஏரியால இருக்கவங்க கிட்ட விசாரிக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. மாடை பிடிக்கிற போட்டி நடக்கும்ல, அதுல gift தரதுக்கு ஒரு 15 வளையல் ரெடி பண்ணி தர சொன்னாங்க. அதுக்காக தான் நான் ரெடி பண்ணி தந்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஓஹோ, அந்த போட்டியோட ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி செக் பண்ணோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சிருது. இவங்களுமே போட்டு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஏறக்குறைய 15 பேருக்கு பரிசு மாதிரி தந்திருக்காங்க. இந்த 15 பேர்ல யாராதான் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க யாருக்காவது தந்து அவங்க கூட இப்ப பாடியா மாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ தெரிஞ்சுக்கிட்ட டீடைலை எஸ்பி கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப எஸ்பியோட வீட்டுக்கு எஸ்பி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் லேட்டா சொல்றாருல, இந்த நேரத்துல என்ன வேலைன்ற மாதிரி எஸ்பியோட ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு. இருங்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாம்ன்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. எஸ்பியாவே இருந்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட அடங்கி தான் போனோம் போல அப்படின்ற மாதிரி ராமருமே கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சந்தேகப்படுறவங்க கிட்ட இருந்தெல்லாம் டிஎன்ஏவை எடுக்கணும்ல, ராமரும் வேற ஒரு போலீஸும் எப்படி எடுக்கணும்ன்ற மாதிரி டாக்டர் லேடி கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் எப்படி சாம்பிளை கலெக்ட் பண்ணும் அப்படின்றத இவங்க 2 பேருக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு டாக்டர், இவர் கொஞ்சம் பெரிய டாக்டரா இருப்பாரு. இவர் இந்த 2 எலும்பு கூடியும் செக் பண்ணிட்டாரு. இப்ப புதுசா ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு, அதே மாதிரி கையும் கிடைச்சிருக்குல்ல. இந்த ரெண்டுமே ஆணோட பாடியா பெண்ணோட பாடியான்றதை இவர் சொன்னதானே உங்களுக்கு தெரியும். இவருமே நான் சீக்கிரமா சொல்றேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் ஹீரோவோட டீம்ல 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுமே விசாரிக்கிறதுக்காக வராங்க. அதாவது அந்த காப்பை கிஃப்டா வாங்குனாங்கல்ல, அந்த ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறதுக்காக வராங்க. அந்த காப்பை இன்னமும் வச்சிருக்கவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் இவங்க எதுவுமே கேட்காம சரி சரின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. சோ எல்லாரையும் இவங்க செக் பண்ணி முடிக்காம ஒருத்தரை மட்டும் பெண்டிங் வச்சிருக்காங்க. அந்த ஒருத்தரை மட்டும் எதுக்காக பெண்டிங் வச்சீங்கன்ற மாதிரி மூசா சத்தம் போடுறாரு. இப்ப மூசாவோட வைஃப் கிட்ட இருந்து போன் கால் வருது. வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்கல்ல, கேஸ பத்தி கேக்குறாங்க. அந்த கேஸ பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, வயித்துல இருக்க குழந்தை அதை பத்தி எல்லாம் கேட்கவே கூடாது, அதனால கேஸ பத்தி எல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேணாம்னு சொல்றாரு. வைஃபும் சரின்ற மாதிரி எல்லாம் ஏத்துக்கிறாங்க. இந்த ராமர் ஒரு வீட்டை மட்டும் செக் பண்ணாம இருந்தார்ல, நானே அந்த வீட்டை செக் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவே செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த வீட்டுல இருக்க நபரோட பேரு மணியா இருக்கும் போல. அந்த மணி இப்ப ஜெயில இருக்கான் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இது ஜெயில இருக்கானா அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக்லாம் ஆகுறாரு. எதுக்காக ஜெயிலுக்கு போனான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அங்க இருக்க போலீஸ் கிட்ட விசாரிக்கிறதுக்காக இவருமே வந்துடுறாரு. இந்த போலீஸ் கொஞ்சம் வயசானவரா இருக்காரு. இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கா, அதே சமயம் ஒரு காதலி இருந்திருக்கா. அவங்க 2 பேருமே காணாம போயிட்டாங்க. இவன் தான் அதுல சம்பந்தப்பட்டான விசாரணைலாம் நடந்தது. இவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் தான் லாக் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாடி கிடைச்சதான்னு கேட்கும்போது பாடி கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது நடந்திருக்குன்றது தெரிய வருது. பாடியும்
எப்படியும் 2 வருஷம் பழைய பாடின்றது உங்களுக்கு தெரியுது இல்ல. இத பத்தி எஸ்பி கிட்ட சொல்லும்போது அப்ப கண்டிப்பா அந்த 2 பொண்ணுங்களோட பாடி தான் கிடைச்சிருக்கு போல. அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நினைச்சேன். ஆனா கில்லர் ஏற்கனவே மாட்டியிருக்கான். நம்மளோட வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும் நினைக்கிறேன்ற மாதிரி எஸ்பி சொல்றாங்க. எனக்கு அப்படி தோணல மேடம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜெயில்ல இருக்க மணியை நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் மணியோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. மணியை பொறுத்த வரைக்கும் மாடை பத்தி நல்லா தெரிஞ்சவரா இருப்பார்ல. இவர் ஃப்ரெண்டுக்கு மாடு வாங்கி தரதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. ஃப்ரெண்டுக்கான மாடை வாங்கி தந்துடுறாரு. அதே சமயம் இவருக்கு ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சிருக்கு. இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்கிறாரு. அது ரொம்ப வீக்கான கண்டிஷன்ல இருக்கும். அதை தேத்துறதுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நிலா கிட்ட இருந்து போன் கால் வருது. நிலாவை பொறுத்த வரைக்கும் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ஒரு பொண்ணா கால் பண்றா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. சரி நாளைக்கு மீட் பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. எங்க வச்சு மீட் பண்ணலான்றதை இவங்க பேசி முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப மறுநாள் இவருமே ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க தானே இருக்க சொன்னா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இந்த நிலா வர சொல்லி இருந்தாலும் பேசுறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. போன்ல பேசினது நான் தான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நிலா சொல்றாங்க. இவருக்கு பார்த்தோன்னே இவங்களை ரொம்ப பிடிச்சிருது. இப்படியே இவங்க 2 பேருமே பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மணியோட டீம்ல சுந்தர்னு ஒரு வயசு கம்மியான பையன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா. அந்த சுந்தர் பையனை பொறுத்த வரைக்கும் மணியோட தங்கச்சி மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான் போல. அந்த தங்கச்சி பேரு கீதா அப்படின்றது. என்னப்பா மணி வெளியே போயிட்டானே அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. தண்ணி வேணும்ன்ற மாதிரி இவன் சொல்றான். தண்ணி எடுத்துட்டு போய் குடுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இந்த தங்கச்சி தான் தரதுக்காக வராங்க. இவன் தங்கச்சி மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான்ல, அதனால கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். என்ன அண்ணனோட ஃப்ரெண்ட் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி அந்த தங்கச்சியும் யோசிக்கிறா. அந்த தங்கச்சி வேகமா வாங்கிட்டு உள்ள போயிடுறா. இந்த மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாட்டுக்குட்டியை வீட்டுக்கு கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அதுக்கு உடம்பு முடியல போல. இத பத்தி நிலா கிட்ட சொல்லும் போது என்னோட அப்பா இப்படிதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு, நீ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி ஒரு வழியை சொல்றாங்க. சரி சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் பிரபாவும் ஃப்ரெண்டு, சுந்தர்னு ஒரு பையனும் ஃப்ரெண்ட் இல்ல. பிரபா தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்ப பிரபா கிட்ட இவர் லவ் பண்றத பத்தி சொல்றாரு. பிரபா இவரோட லவ் ஸ்டோரியை சொல்றாரு. என்கிட்டயும் ஒருத்தி இப்படிதான் பழகிட்டு இருந்தா, ஒரு ஸ்டேஜ்ல என்ன கழட்டி விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி புலம்புறாரு. இவர்கிட்ட நிலா எப்படி பழக ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் பழக ஆரம்பிச்சதா அவர் சொல்லியிருப்பாரு. ஒருவேளை நிலாவும் அப்படி பண்ணிட்டா என்ன பண்றது, இந்த லவ் கிவ் எல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி எனக்கு லவ் எல்லாம் செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப மறுநாள் காலையில அந்த பொண்ணோட போன்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து கோவத்துல கையை கட் பண்ணிருக்காங்க போல. கையை கட் பண்ண மாதிரி எனக்கு போட்டோ அனுப்பியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டே என்னோட ஆளும் இப்படிதான்டா பண்ணா, ஒருவேளை நம்ம 2 பேரையும் ஒருத்தி தான் ஏமாத்துறாளா அப்படின்ற மாதிரி பிரபா கேட்கிறாரு. ஐயோ இதை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், நீ உடனே அவளை பாக்குறதுக்காக வான்ற மாதிரி இவர் பிரபாவை கூட்டிட்டு கிளம்புறாரு. இப்ப பிரசன்ட்ல மணி அந்த 2 பேரை சாவடிச்சதுக்காக ஜெயில தான் இருந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருந்தும் சாம்பிளை கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து போறாங்க. ஆக்சுவலா ஒரு டாக்டர் தானே 2 பேர்கிட்ட இருந்தும் சாம்பிள் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்றதுக்கு போனாரு. அந்த டாக்டர் இப்ப ஐசியூல இருக்காரு போல. ஹார்ட் அட்டாக் வந்து ஐசியூல இருக்காரு. நாங்களே ரிப்போர்ட்டை தர முடியாது, ஏன்னா அவர் வெரிஃபை பண்ணி தான் ரிப்போர்ட்டை தர முடியும். ஆனா ரிப்போர்ட் இதுதான்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா அது அந்த 2 பொண்ணுங்களோட பாடி தான். அதே சமயம் மணி தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டாக்டர் எப்படியும் இதுல தான் சைன் போட்டு தரப்போறாரு. நம்ம அதுக்குள்ள வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிரலாம். ஏன்னா மீடியாக்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க, நம்ம சொல்லிரலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. வெயிட் பண்ணுவோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல மூசா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும், நீங்க ஊருக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மூசாவை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை பார்க்காம இருக்காருல, இப்ப ஊருக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் நான் உங்க கூடயே வந்துடுறேன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவருமே அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லும் போது இந்த கண்டிஷன்ல எப்படிரா அப்படின்ற மாதிரி அப்பா கொஞ்ச நேரம் தயங்குறாரு. சரி மூசா கூட்டு போயிடு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஏற்கனவே ஒய்ஃப் கூட சேர்ந்து தங்கிறதுக்காக இவர் வீடெல்லாம் பார்த்து வச்சிருப்பாரு. இப்ப ஒய்ஃபும் இவரும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கான ஒரு கேஸ் நடந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, என்னன்றது இப்பதான் தெரிய வருது. போலீஸுங்க தாடியெல்லாம் வச்சிருக்க கூடாது இல்ல, ஆனா சிலர் பர்மிஷன் வாங்கலாம் போல. இவருக்கு 8 வருஷமா குழந்தை இல்லைன்ற மாதிரி வேண்டுதல் மாதிரி பண்ணிருப்பாரு. அதுக்காக தான் தாடியை வச்சிட்டு இருக்காரு. இது ரிலேட்டடான கேஸ் தான் போயிட்டு இருக்கு போல. இப்ப ஜட்ஜ் லேடியுமே சரி ஓகே நீங்க தாடியை வச்சுக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பிரச்சனை தான் கொஞ்ச நாளா போயிட்டு இருந்திருக்கும். இப்ப இந்த பிரச்சனை இவருக்கு முடிஞ்சிருது. அந்த மணின்ற பையனோட கேஸுக்கான ஹியரிங் நடக்க போது அதையும் பார்க்கணும்ன்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா அந்த மணின்ற பையன் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சாட்சிலாம் சொல்றதுக்காக வராங்க. அந்த மாதிரி முருகன் ஒருத்தர் சாட்சி சொல்றதுக்காக வராரு. இந்த முருகன் கொஞ்சம் ட்ரக் எல்லாம் விற்பாரு போல, என்கிட்ட அவன் ட்ரக் எல்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சாட்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிக்கிறாரு. அந்த மணின்ற பையன் தப்பு பண்ணலியோன்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. இவனை பார்த்தா எனக்கு தப்பு பண்ண மாதிரியே தோணல அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃப்ரெண்டு ராமர் கிட்ட சொல்றாரு. ஆனா ராமர் இவன் தான் பண்ணிருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ வீட்ல இருக்கும் போது ஒரு ஷாக்கிங்கான தகவல் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மணின்ற ஒரு பையன் ஜெயில இருந்தான் பாத்தீங்களா, இப்ப தண்டனை உறுதியானதுக்கு அப்புறம் அவன் தற்கொலை முயற்சி எடுத்திருக்கான். அதுல அவன் இறந்து போயிட்டான்றது தெரிய வருது. இது இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல இறக்கப்பட்டு இருக்காரு.
இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, அவன் இறந்து போயிருக்க மாட்டான், அவன் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சது உண்மைதான், ஆனா அவன் பொலஸ்டான்றது இப்பதான் தெரிய வருது. அதனால அங்க இருக்க ஒரு ஆபீசரை பார்த்து பேசுறதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. இவ்வளவு நாள் எதுவுமே பண்ணிக்காம இருந்தவன் திடீர்னு எப்படி பண்ணிப்பான்ற மாதிரி கேக்குறாரு. சார் இவ்வளவு நாள் தண்டனை உறுதியாவல, ஆனா நீங்க கண்டுபிடிச்சதுனால தண்டனை உறுதி ஆயிடுச்சுல சார், அதனால இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த ஜெயில இருக்கவர் சொல்லிட்டாரு. அந்த பையன் இப்பயும் தப்பு பண்ணலன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஒய்ஃப் ஒரு மாலை வச்சிருப்பாங்க, அந்த மாலை அருந்து மணியெல்லாம் கீழே விழுந்துருச்சு போல, இந்த மணியெல்லாம் அருந்துருச்சுங்க, ஏதோ அபசகுணமா படுதுன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த நிலைமையில நீ எடுக்க வேணாம், நான் எடுக்கிறேன்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கீழே சிந்தின எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது திரும்ப திரும்ப அந்த பையனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த பையன் தப்பு பண்ணலனா இப்ப நம்மளால அந்த பையனுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி ஆயிடுமே, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த பையனை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும், அதாவது அந்த பையனோட கேஸ பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே ராமர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. கேஸ்ல முருகான்னு ஒருத்தர் சாட்சி சொன்னார்ல, அவன் என்கிட்ட ட்ரக் எல்லாம் வாங்கினான்ட்டு. ஆனா விசாரிக்கும் போது அந்த பையனுக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம்லாம் பெருசா இல்லைன்றது தெரிய வருது. அப்புறம் எதுக்காக நீ அப்படி சொன்ன, நீ பொய் தான் சொன்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப முருகாவும் உண்மையை சொல்றாரு. சார் அவன் ட்ரக் வாங்கலாம் வரமாட்டான் சார், ஆனா வாங்குறதுக்கு வந்தான் பொய் சொல்லுன்ற மாதிரி போலீஸ் சொன்னாரு சார், நான் அதுக்காக தான் அப்படி பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இந்த முருகா சொல்றாரு. ஏன் சார் அப்படி பொய் சொல்ல சொன்னீங்கன்ற மாதிரி இப்ப போலீஸ் கிட்ட கேக்குறாங்க. சார் அவன் தான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா எவிடன்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த மாதிரி போலியா நான் ரெடி பண்ணேன் சார், மத்தபடி எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த மணி பையனோட கேஸை பத்தி சொல்லிட்டாரு. மணியும் நிலாவும் லவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. ஒரு ஸ்டேஜ்ல நிலா வீட்டை விட்டு ஓடி வந்துருவாங்க, அதாவது இந்த மணியோட வீட்டுக்கு வந்துருவாங்க. இது தெரிஞ்சு அப்பாவும் ஆளுங்களும் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மணி இருக்கார்ல, என் தங்கச்சி கூட உங்க பொண்ணை அனுப்பி வச்சிடறேன், இன்னும் 2 நாள்ல அனுப்பி வச்சிடறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி 2 பொண்ணுங்களும் கிளம்பி போயிருக்காங்க. போனவங்க திரும்பி வரவே இல்ல சார். என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது எங்களுக்கு சில தகவல் தெரிய வந்தது. அது என்னன்னா, முன்னாடி நாள் நிலாக்கும் இந்த மணிக்குமே சண்டை ஏற்பட்டிருக்கு. அதாவது நிலா அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்கா, இவன் வேணான்னு தடுத்திருக்கான் போல, இவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை ஏற்பட்டிருக்கு. அதை மீறியும் அவ போனதுனால கதையை முடிச்சிருக்கான்ற மாதிரி நான் சந்தேகப்பட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை வச்சு மட்டும் எப்படி சார் அவன் தான் கொன்னான்னு நீங்க முடிவுக்கு வர முடியும்னு ஹீரோ கேக்குறாரு. சரி சார், இதை வச்சு முடிவுக்கு வர வேணாம், அவன் தப்பு பண்ணலன்னா கோர்ட்ல சொல்ல வேண்டியதுதானே, எதுக்காக அமைதியா இருந்தான், சோ அமைதியா இருக்கிறது மூலியமாவே அவன் தான் தப்பு பண்ணிருக்கான்றது தெரியுது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களால எதுவுமே பேச முடியல. இருந்தாலுமே ஹீரோக்கு ஏதோ உறுத்தலாவே படுது. அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ல, ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல அம்மா இருக்காங்கல்ல, டிவி சேனலுக்கு பேட்டிலாம் தந்துட்டு இருக்காங்க. என் பையன் தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி பேட்டிலாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த அம்மா கிட்ட பேசலான்ற மாதிரி நினைக்கிறாரு. உங்க பையன் இப்படி பண்ணிருப்பானான்னு கேட்கும்போது, என் பையன் எப்படி என்னோட பொண்ணியே சாவடிப்பான், என்னோட மருமகளை எப்படி சாவடிப்பான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்கும்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒருத்தன் பேரு பிரபா, இன்னொரு பையனோட பேரு சுந்தர். எப்பவுமே அவங்க கூட தான் சுத்திட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப ஹீரோ இத பத்தி விசாரிக்கணும்னு நினைக்கிறாருல, அந்த சுந்தரியும் பிரபாவையும் விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. பிரபாவை இவங்க ஸ்டேஷனுக்கே வர வச்சிடுறாங்க. ஆனா பிரபா இருக்கார்ல, வந்ததுல இருந்து பாத்ரூம்லயே தான் இருந்துட்டு இருக்காரு. நீ எதுக்காக இவ்வளவு பயந்துட்டு இருக்க, அப்ப தப்பு பண்ணிருக்கியான்னு கேட்கும்போது, சார் நான் தப்பெல்லாம் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி பிரபா சொல்றாரு. சரி உங்களோட பழக்கம் எப்படி தெளிவா சொல்லுன்னு கேட்கும்போது பிரபாவும் இவரோட பழக்கத்தை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறது. பிரபாவை ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஏமாத்தி இருப்பாங்க. அந்த பொண்ணு தான் இப்ப மணியை ஏமாத்துறாங்களான்ற மாதிரி டவுட் வந்துருச்சுல, அதை செக் பண்றதுக்காக நாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப மணி இருக்கார்ல, இவ தான் என்கிட்ட பேசிட்டு இருக்க பொண்ணுன்ற மாதிரி காட்டுறாரு. பிரபா என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா பிரபா என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட பேசி பழகின பொண்ணு இவ இல்லடா, அதனால நீ தைரியமா லவ் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. இதனால மணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப மணி இருக்கார்ல, நிலாவை கூட்டிட்டு போய் பேசுறாரு. 2 பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதே சமயம் பிரபாக்கு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சால்வ் ஆயிருது. ஆக்சுவலா அந்த பொண்ணுமே நல்ல பொண்ணு தான் போல, என்ன மத்தவங்க தப்பு தப்பா சொல்லி பிரபா கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. இப்ப அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் சமாதானம் ஏற்பட்டுருது. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டல அப்படின்னு கோவப்படுறாங்க. பிரபாவும் சாரி சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல இப்ப 2 ஜோடியா மாறிடுறாங்க. ஆனா இவங்க டீம்ல சுந்தர்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு இவங்களை விட வயசு கொஞ்சம் கம்மின்னு சொல்லியிருப்பேன். அவன் தான் இவங்க 2 பேருக்கு பாதுகாப்பா இருக்கான். யாராவது பாத்துற கூடாதுல்ல, அதுக்காக இவங்களுக்காக கொஞ்சம் தள்ளி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எல்லா இடத்துக்கும் இவங்க 5 பேர் சேர்ந்து தான் சுத்திட்டு இருக்காங்க. இந்த பையன் இவங்களை பாத்துக்கிற வேலையை கவனிச்சிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு ஒரு அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அதனால அவனோட வீட்டுக்கு எல்லாம் கூட்டு போய் இவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணி தந்துட்டு இருக்கான்.
எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது மணியோட வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான், உன் ஃப்ரெண்டு பிரபா பழகிட்டு இருக்கான்ல, அவன் நல்லவ கிடையாதுடா, ஒரே சமயத்துல நிறைய பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கா, நீ அதை அவன் கிட்ட சொல்லி புரிய வைடா அப்படின்ற மாதிரிலாம் மணி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப மணி அப்படியே பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. டே, அந்த மீரா மாறலாம் இல்லடா, அந்த மீராவை பத்தி என் ஃப்ரெண்டும் தப்பா தான் சொல்றான், நீ மீரா விட்டு விலகிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, மீரா நல்லவதான் அப்படின்ற மாதிரி பிரபா சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. என் ஆளை பத்தி பேசினா உன் ஆளுமே தப்பானவ அப்படின்ற மாதிரி பிரபா சொல்லிட்டாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை ஏற்படுது. மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேர் சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்பா சண்டை போடுறீங்கன்னு பெரியவங்க தான் வந்து தடுத்துட்டு இருக்காங்க. மீரா நல்லவங்கன்ற மாதிரி பிரபா முழுசா நம்புறாருல. மீராவை பத்தி அவன் பேசணும்னு எனக்கு கோவம் வந்துருச்சு சார், அதனால எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை, அப்பத்துல இருந்து நாங்க ரெண்டு பேருமே பேசுறதே இல்லன்ற மாதிரிலாம் பிரபா சொல்றாரு. இப்ப பிரசன்ட்ல வந்து அவர் ஓரளவுக்கு சரியாயிட்டாரு, அதனால திரும்பி ஜெயிலுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. இந்த வாட்டி இவனை தனி செல்லுல போடக்கூடாது, திரும்பி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவான்ற மாதிரி பொது செல்ல போடுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மணி தப்பு பண்ணலன்னு நினைக்கிறாருல, அதனால ஜெயில வச்சு பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீ தப்பு பண்ணல தானே, எதுனால என்கிட்ட சொல்லு, எதுக்காக பேசாம இருக்க, பேசு பேசுன்னு சொல்றாரு. அப்பயுமே இவன் என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி சார், தீர்ப்பு மாறவா போகுது, பரவாயில்ல விடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால இவன் உண்மையிலேயே தப்பு பண்ணலையோன்ற மாதிரி இவர் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இத பத்தி இவருமே எஸ்பி மேடம் கிட்ட பேசுறாரு. இதுக்கு மேல இந்த கேஸ்ல ஓபன் பண்ணி விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, அவன் தான் குற்றவாளியின் முடிவாயிருச்சு, நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க, விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவருக்கு லைட்டா கஷ்டமாவே இருந்துட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத ஒய்ஃபுமே கவனிக்கிறாங்க. என்னதாங்க ஆச்சு, நீங்க கிரைமை பத்தி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் ஓகே, ஆனா நீங்க எதை நினைச்சு கவலைப்படுறீங்க, நானும் கவலைப்பட்டு இருக்கிறதுனாலையும் குழந்தை பாதிக்கப்படும், என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்கும் போது இவருமே அந்த பையன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது, அந்த பையன் கொஞ்சம் இன்னசென்ட்டா தான் எனக்கு தெரியறான்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இப்ப எஸ்பி மேடத்துக்கு ஏதோ தெரிய வருது, பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க, வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு வெளியே போறதா பிளான் போட்டு வச்சிருக்கோம்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு. இல்ல இல்ல, எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி இவங்களுமே வேகமா கிளம்புறாங்க. உடனே என்ன பாக்குறதுக்கு ஆபீஸுக்கு வாங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்டயும் சொல்றாங்க. என்ன திடீர்னு கூப்பிடுறாங்க, என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவரும் வேக வேகமா பாக்குறதுக்காக கிளம்புறாரு. அது என்னன்னா, ஒரு டாக்டர் ஐசியூல இருந்தார்ல, இப்ப வெளியே வந்து ரிப்போர்ட்டை பார்த்து ஷாக் ஆயிருக்காரு. ரிப்போர்ட்ல தப்பு இருக்குன்ற மாதிரி கரெக்டான ரிப்போர்ட்டை தந்திருக்காரு, நீங்களே பாருங்கன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த ரெண்டு எலும்பு கூட ஒன்னு மணியோட சிஸ்டர்து, இன்னொன்னு அந்த நிலான்ற பொண்ணோட தான் இருக்கும். அதெல்லாம் கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி அது கூட ஒரு டிஎன்ஏ இருக்கு, அது மணியோட டிஎன்ஏவா இருக்க வாய்ப்பு இருக்கு, அது கொலை பண்ணது மணின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட்ங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா டாக்டர் நான் உறுதிப்படுத்தணும்ன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப உறுதிப்படுத்தும் போது என்ன சொல்றாருன்னா, அது மணியோட டிஎன்ஏவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப மணி இந்த விஷயத்த பண்ணலையான்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துருது. அப்ப டாக்டர் என்ன சொல்ல வரீங்க, அந்த ரெண்டு பேரை வேற யாரோ சாவடிச்சிருக்காங்க, அவங்களோட டிஎன்ஏ கிடைச்சிருக்குன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதான் நான் சொல்ல வரேன், மணி கொலை பண்ணிருக்கலாம், கொலை பண்ணாம இருந்திருக்கலாம், ஆனா அந்த ரெண்டு எலும்பு கூடல வேற ஒரு டிஎன்ஏ தான் கிடைச்சிருக்கு, அந்த டிஎன்ஏ யாரோடதுன்றத செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க வேற மணியோட டிஎன்ஏ தான் அங்க கிடைச்சது, மணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்டை தந்திருப்பாங்க. இப்ப ஸ்டேட்மெண்ட்டை மாத்துனா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இன்னமும் எஸ்பி மேடத்துக்கு மணி மேலதான் சந்தேகம் இருக்கு, அவன் டிஎன்ஏ கிடைக்கலனாலும் அவன் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. மேடம் இல்ல மேடம், அவன் சம்பந்தப்படாம வேற யாராவது கூட கில்லரா இருக்கலாம், நம்ம அந்த ஆங்கிள் விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவருமே எஸ்பி மேடம் கிட்ட சொல்றாரு. இந்த கேஸ்ல யார் மூலியமா ஹெல்ப் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியும், என் கூட வாங்கன்ற மாதிரி எஸ்பி மேடம் கூப்பிடுறாங்க. இவரும் எங்க எங்கன்னு கேக்குறாரு. என் வீட்டுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா எஸ்பிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் ஒரு லாயரா இருப்பாரு. சோ ஒரு லாயர் கிட்ட முன்கூட்டியே பேசுறது நல்லது, என் ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு இருக்க எல்லா கேள்வியும் கேட்டுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹஸ்பண்டும் இவங்களும் சரியா பேசுறது இல்ல போல, இது விஷயமா கொஞ்சம் பேசுறாங்க. ஹஸ்பண்டுமே சரி நான் இவர்கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த சமயம் இவங்க இருக்காங்கல்ல, நான் ஐஜி கிட்ட பேசி பாக்குறேன்னு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் என்ன பிரச்சனைன்னு இவர்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஐஜி இருக்காருல, கேஸ சீக்கிரமா முடிச்சிட்டீங்கன்ற மாதிரி இவங்களை பாராட்டிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சார் கேஸ்ல ஒரு தப்பு நடந்துருச்சு சார் அப்படின்ற மாதிரி இந்த தப்பை பத்தி சொல்றாங்க. கேஸ திரும்பி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க அவன் தான் குற்றவாளின்னு சொல்லியாச்சு, இப்ப திரும்பி கேஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவீங்களா, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. ஐஜியை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாதுல்ல, இவங்களுமே சாரி கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹஸ்பண்ட் கிட்ட ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, சார் மணி இந்த விஷயத்த பண்ண மாதிரி எனக்கு தெரியல சார், வேற யாரோ பண்ணிருக்காங்க, இப்ப நாங்க வேற மணி தான் இதை பண்ணான்ற மாதிரி உறுதிப்படுத்திட்டோம், எப்படியாவது திரும்பி கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஆனா சாலிடா மணி பண்ணலன்ற மாதிரி நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் தேவை, அப்படி எவிடன்ஸ் இருந்தாதான்
தான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும்னு போது சரி அவன் கிட்ட பேசினா அவன் தப்பு பண்ணல நீங்க புரிஞ்சுப்பீங்கன்ற மாதிரி ஹீரோவும் மணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இருந்தாலும் ஹஸ்பண்ட் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இது விஷயமா இவங்க ரெண்டு பேருமே பேசுறாங்க. அதாவது எஸ்பியும் ஹீரோவும் பேசுறாங்க. ஐஜியும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஐஜிக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வருது இல்ல, அந்த சண்டை எதனால வருதுன்றத ஐஜி சொல்றாங்க. ஐஜியும் சரி ஹஸ்பண்டும் சரி எப்படியாவது ஐபிஎஸ் மாறணும்ன்ற மாதிரி ட்ரைனிங்க்கு எல்லாம் போயிருப்பாங்க. இவங்க போலீஸா மாறி இருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்டால போலீஸா மாற முடியல. அந்த கோவத்தை அடிக்கடி வெளிப்படுத்துவார் போல. மத்தபடி நல்லவர்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கேஸ் எப்படி நம்ம ஓபன் பண்றது, எதுவுமே பண்ண முடியாது, ஐஜிஏ இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி புலம்பும் போது இப்ப கூட என்கிட்ட ஒரு வழி இருக்கு மேடம், இந்த வழியை யூஸ் பண்ணா திரும்பி கேஸை எடுத்துடலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. பிளான் ஒர்க் அவுட் ஆகும் எஸ்பி நினைக்கிறாங்க. சரி பண்ணுங்கன்ற மாதிரி பர்மிஷன் தந்துடுறாங்க. இவருமே ராமரை வச்சு பிளானை எக்ஸிக்யூட் பண்றாரு. ராமர் இருக்கார்ல வேணும்ட்டே அந்த டிவி சேனல் வச்சிருக்க நபர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. என்ன சார் உங்க கிரைம் ஷோலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சரி எதுக்காக மணி கேஸை விட்டுட்டீங்கன்னு கேட்கும் போது அதான் முடிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி அந்த மீடியா பர்சன் சொல்றாரு. சார் அது முடியலாம் இல்ல சார், ஆக்சுவலா அவன் இந்த விஷயத்த பண்ணல, வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க. ஆனா போலீஸுங்க அவனை வச்சு கேஸை முடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரே போலீஸ் தானே, அதனால இவரு லீக் பண்ற மாதிரி வேணும்ட்டே லீக் பண்றாரு. என்ன சார் சொல்றீங்க, அப்ப மணி தப்பு பண்ணலையான்ற மாதிரி இந்த மீடியா பர்சன் ஆச்சரியமா கேக்குறாரு. லாயருமே மணி பண்ணானா இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார்ல, அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா லாயரை மணியை பாக்குறதுக்காக கூப்பிட்டு வந்துடுறாரு. மணி நீ பண்ணலன்னு நான் நினைக்கிறேன், ஆனா நாங்க சப்போர்ட் பண்ணோம்னா நீ நடந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லணும், என்னதான் நடந்தது எங்க கிட்ட சொல்லுன்னு கேட்கும் போது சார் நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி மணியும் இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. மணி நான் இந்த கொலையை பண்ணலன்ற மாதிரி தான் ஸ்டோரியை சொல்றாரு. மணிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அந்த தங்கச்சிக்கு இவர் அந்த காப்பை தந்திருப்பாரு. அதே சமயம் நிலாவோ ஒரு பக்கம் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காரு. நிலாவோட அண்ணனுக்கு இந்த தகவல் தெரிய வந்துருது. அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, கால் பண்ணி கொஞ்சம் மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம மணி பயப்படாம அண்ணனை கலாய்க்கிற மாதிரிலாம் பதில் சொல்றாரு. இல்ல அண்ணனுக்கு செம்ம கடுப்பாயிருது. நம்ம தங்கச்சியை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இப்ப தங்கச்சி அடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஏன் அடிக்கிறேன்னு அம்மா கேட்கும் போது இவர் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தங்கச்சியை போட்டு சம்மடி அடிச்சிடுறாருல. அப்பா வரும்போது தங்கச்சி அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு அப்பா கேட்கும் போது இந்த அண்ணா அப்பா கிட்டயும் விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்காரு. ஆனா அண்ணன் அடிச்சதுலயே இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. இப்ப எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இவங்க திருட்டுத்தனமா மணிக்கு கால் பண்றாங்க. என் அண்ணன் போட்டு அடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது, நீ என்ன கூட்டு போக வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால மணி என்ன பண்றாருன்னா இவங்க வீட்டு வாசல்ல வந்து வெயிட் பண்றாரு. அவங்களுமே காம்பவுண்ட் சவரை எகிரி குதிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க. காலையில தானே இந்த விஷயம் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு தெரிய வருது. சோ அங்கதான் போயிருக்கா அப்படின்றது அப்பாவுக்கு தெரிய வந்துருது. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா ஆளுங்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறது. அண்ணனை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்பா இருக்காருல, பேசிதான் சால்வ் பண்ணும், நான் பேசிக்கிறேன்ற மாதிரி அண்ணனை சமாதானப்படுத்துறாரு. இப்ப உள்ள வந்து மணி கிட்ட பேசுறாரு. நான் உனக்கு வாக்கு தரேன் தம்பி, அது என்னன்னா ஸ்மூத்தா நம்ம முடிச்சுக்கலாம், நானே என்னோட பொண்ணை உனக்கு கட்டித்தரேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் அப்பா சொல்றது எப்படி நம்புறதுன்ற மாதிரி மணிக்கு தோணுது. இப்ப மணி என்ன பண்றாருன்னா நிலா கிட்ட இது விஷயமா பேசுறாரு. நிலாவும் என்னோட அப்பாவை தாராளமா நம்பலான்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் இன்னும் 2 நாள்ல உங்க பொண்ணை அனுப்பி வைக்கிறேன், என் தங்கச்சி கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த அப்பாவும் ஏத்துக்கிட்டு கிளம்பி இருப்பாரு. இதுல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நான் 2 பேரையும் அனுப்பி வைக்கிறதா சொன்னேன், ஆனா நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே 2 பேருமே கிளம்பி போயிட்டாங்க, ஏன் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பி போனாங்கன்னு எனக்கு புரியல சார், அப்படி போனதுனால தான் இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. சோ இவர் சொல்றதை வச்சு பார்த்தா இவர் பண்ணலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப லாயர் என்ன சொல்றாருன்னா, நீ சொன்ன மாதிரி எனக்குமே இவன் இன்னசென்ட் மாதிரி தான் தெரியறான், ஆனா அது மட்டுமே போதாது, இவன் தப்பு பண்ணலன்றதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும், அப்பதான் வேற ஒரு குற்றவாளி இருக்கான்னு நம்ம ஃபைட் பண்ணி பார்க்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. மணி இந்த கொலையை பண்ணலன்னு போலீஸுங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, ஆனா மணியை வச்சு கேஸ முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. அவரை வச்சு இப்ப எல்லா சேனலும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதனால ஐஜிக்கு பிரஷர் அதிகமாகுது. இப்ப ஐஜியும் மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. எப்படி இவங்க இப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல, இதுக்காக கேஸை திரும்பி ரீஓபன் பண்ணோம், நீங்க விசாரிக்கணும்னு சொன்னீங்கல்ல, விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் இதை லீக் பண்ணவங்க யாருன்றதையும் நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த எஸ்பிஏ கூட இந்த மாதிரி மீடியா கிட்ட லீக் பண்ணி கேஸை வாங்கியிருக்கலாம்லன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஐஜி சாருக்கு என் மேல கொஞ்சம் டவுட்டே வந்துருச்சு, ஆனா நீங்க சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருச்சு, கேஸை மேற்கொண்டு விசாரிங்கன்ற மாதிரி ஃபைல்லாம் தராங்க. இவருமே கேஸை மேற்கொண்டு விசாரிக்கிறாரு. இப்ப பிரபாவை வர வச்சு இவங்க சாம்பிள் எடுக்கிறாங்க. அதே சமயம் நிலாக்கு ஒரு அண்ணன் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரையும் வர வச்சு அவர்கிட்ட இருந்தும் சாம்பிள் எடுக்கிறாங்க. ஏன்னா நிலாவோட அண்ணன் ஆணவ கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி யோசிக்கிறாங்க.
ஆக்சுவலா மணியை பொறுத்த வரைக்கும் சுந்தர்னு ஒரு ஃப்ரெண்டும் இருந்தான்ல, அவன் வீட்டை காட்டுன்ற மாதிரி பிரபாவை கூட்டு வந்துடுறாங்க. அவனோட அம்மாக்கு நான் அவன் கூட சேர்றது பிடிக்காது, நான் இங்கே இருக்கேன், நீங்க மட்டும் போங்கன்னு பிரபா சொல்றான். இப்ப இவங்க மட்டும் அந்த அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. பையன் வெளியூர்ல வேலை பார்க்கறான், அவன் வந்தானா நான் உங்ககிட்ட கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஸ்டேஷன்ல ஒரு சின்ன பையன் டீ எல்லாம் தந்துட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவு நாள்டா டீயை தந்துட்டு இருக்க போற, வேற ஏதாவது ஒரு வேலைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸுமே இந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க அம்மா கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணா அந்த அம்மா ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்கன்றது தெரிய வருது. எதுக்காக அந்த சுந்தரோட அம்மா திடீர்னு ஊரை விட்டு ஓடி போனாங்கன்ற மாதிரி டவுட் வந்துருது இல்ல. அதனால பஸ் ஸ்டாப்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுன்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்ப பஸ் ஸ்டாப்ல அந்த அம்மா வேற ஏதோ ஒரு பையன் கிட்ட பேசுறாங்க. அங்க இருந்து அந்த பையன் கூட சேர்ந்து கிளம்புறாங்க. ஒருவேளை சுந்தர் கிட்ட பேசி சுந்தர தான் கூட்டு போறாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அந்த அம்மா எங்க போயிருந்தாலும் சரி பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே அவங்களோட நம்பரை வச்சு ட்ரேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எங்க போறாங்க வராங்கன்றதெல்லாம் தெரியுதுல, அது மூலியமா அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இவங்க தேடிட்டு இருக்கும் போதே அந்த அம்மாவும் பையனும் ஒரு பஸ்ல ஏறி கிளம்பிட்டு இருக்காங்க. விடக்கூடாதுன்ற மாதிரி இந்த ராமர் இருக்கார்ல, அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து அம்மா பையன் ரெண்டு பேரையும் லாக் பண்ணிடுறாரு. அம்மாவும் பையனும் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றதுனால இவங்க மேல டவுட் திரும்பிடுது. எதுக்காக தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க, என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்கும்போது சத்தியமா நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்ற மாதிரி அம்மா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் பையனை பொறுத்த வரைக்கும் அந்த மணியோட தங்கச்சி கீதாவை பயங்கரமா லவ் பண்ணா, கீதா இறந்து போனதை அவனால ஏத்துக்கவே முடியல, கொஞ்சம் மென்டலா பாதிக்கவே பட்டுட்டான், அதனால தான் வெளியூர்ல வேலை பார்க்கறான்ற மாதிரிலாம் நான் அனுப்பி வச்சிருந்தேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். இப்ப திரும்பி அந்த கீதாவை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா அவன் பழையபடி மாறிடுவானோன்ற மாதிரி பயம் வந்துருச்சு. அதனால தான் என் பையனை கூட்டிட்டு எங்கேயாவது கிளம்பிடலாம்னு நினைச்சேன், மத்தபடி நாங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலன்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அவனுமே கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி எதுவுமே பேசாம தான் இருக்கான். இந்த அம்மா சொல்றது உண்மைதான் போல, இதுக்கு தான் பயந்து போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, மணி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்க எதுக்காக கிளம்பி போனாங்கன்றது தான். அப்படி கிளம்பி போன பொண்ணுங்களை யாரோ சாவடிச்சிருக்காங்க, யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. இதோடயே 4வது எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. அடுத்த 4 எபிசோட நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ள எப்படியாவது போட்டுடுறேன். கண்டிப்பா இந்த பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.